வணக்கம். வணக்கம் என் நண்பருக்குரிய நண்பர்களே. என்னடா நிறைய நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டா அப்படிங்கிறீங்களா? பாருங்க பின்னாடி எப்படி இருக்குது பாத்தீங்களா? சூப்பரா பாத்தீங்களா? இது நம்ம ரூம் பால்கனி. இது எனக்கு வந்து உள்ளத்தில் 1000 கவலைகள் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. பொண்டாட்டி பார்த்துட்டு இவன் ஜாலியா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பொண்டாட்டி அப்படிலாம் இல்ல, ஏகப்பட்ட கவலை உள்ளுக்குள்ள இருக்குது. அதனால நான் வந்து பேசுறதுக்காக வர்றேன், அதனால சிரிச்சுதான் பேசி ஆகணும். சரியா? ஞாபகத்தில் வச்சுங்க. அன்பருக்குரிய நண்பர்களே, மாலை வணக்கம். எடுத்தோடனே பொட்டாட்டிக்கு பயந்துட்டியாடா நீங்க அப்படிங்கிறீங்களா? ஐயோ, நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு கல்லை கண்டால் பயம், சில பேர்த்துக்கு நாயை கண்டால் பயம், சில பேர்த்துக்கு இந்த மாதிரி தண்ணியில குளத்துல கண்டால் பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆனா நம்மளுக்கு வந்து பொண்டாட்டியை கண்டா மட்டும்தாங்க பயம் உலகத்துல. நான் வேற யாருக்குமே பயப்பட மாட்டேன். சரிங்களா? சரி வாங்க, என்ன என்னத்துக்கு வந்தா அப்படிங்கிறீங்களா? சொல்றேன், அந்த மேட்டரை சொல்றேன். மேட்டரை சொல்லாமையா இருப்பேன் நானு. சண்டை பாத்தீங்களா? உலகம் பூரா சண்டை நடந்துட்டு இருக்குது. நேற்று 21 மணி நேரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு வந்து ஜேடி வான்ஸ், அமெரிக்காவின் உதவி ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் இன்னைக்கு கிளம்பி போயிட்டார் அமெரிக்காவுக்கு. சரி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. எப்படி போனாலும் பேச்சுவார்த்தை நடந்தது வந்து ஒரு அருமையான விஷயம். இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய கனவு. சரிங்களா? வாங்க நம்ம பிரச்சனைக்கு வருவோம். சண்டை. சண்டையில வந்து 2 வகை இருக்குதுங்க. தேவையான சண்டை, தேவையில்லாத சண்டை. தேவையான சண்டை அப்படின்னா உண்மையிலே தேவைப்பட்ட நேரத்துல நீங்க வந்து சண்டை போடுறது எதுக்கா அப்படின்னா உங்களுடைய சுதந்திரத்துக்காக, உங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக போடக்கூடிய சண்டை பார்த்தீங்களா? அது வந்து தேவையான சண்டை. தேவையில்லாத சண்டை அப்படிங்கிறது வந்து அந்த வீராப்புக்காக போடுற சண்டை. அந்த சண்டை வந்து கடைசியில் அங்கேயும் போய் கடைசியில் கோர்ட்டுக்கு போயிட்டு வாய்தா வாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும். அது வந்து தேவையில்லாத சண்டை. அந்த மாதிரி சண்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. தேவையான சண்டை இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளுடைய சுய மரியாதைக்காக போடக்கூடிய சண்டை. அது வந்து போடுறதுல தப்பு கிடையாது. அதில் வந்து யார் தோத்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? இதெல்லாம் கூட ஒரு இன்னொரு சண்டை வந்து இந்த 2 சண்டையிலையும் சேராத ஒரு சண்டை இருக்குது பாருங்க. பேச மாட்டாங்க. ஆளை பிடிக்கல அப்படின்னா, உங்களை பிடிக்கலன்னா தமிழ்நாட்டில் வந்து இது ரொம்ப அதிகம். பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரே வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் குடியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 20 வருஷம் 25 வருஷமா பேசாம இருக்கவங்களாம் எனக்கு தெரியும். பேசிக்கவே மாட்டாங்க, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த 2 பேருக்கு இடைவெளியில் உள்ள ஒரு அன்பு தான் அவங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குது. பேசாம இருக்காங்களா ஒழிய சேர்த்து வைக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த அன்பு தான் அவங்களை வந்து வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறது. அதான் வந்து அந்த சண்டையில வந்து ரொம்ப முக்கியமான பாகம். சாரி, மன்னிச்சுங்க. அது வந்து ஒரு முக்கியமான இது கட்டம், காலகட்டம். நம்மளுக்கு வந்து இந்த சண்டையெல்லாம் தேவையா அப்படின்னு எண்ணி பார்க்க வேண்டும். சண்டை வந்து தேவையில்லாததுங்க. எந்த சண்டையுமே தேவையில்லாத சண்டை தான். ஆனாலும் சண்டை வந்துடுது. ஆனா சண்டை வந்து இந்த வைராக்கியமா பேசாம இருக்காங்க பாத்தீங்களா? நிறைய பேரு கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க, அண்ணன் தங்கச்சி பேசிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களோட பேசிக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. சில பேர் மகள் வந்து காதல் திருமணம் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு அவங்க போயிட்டு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து நான் அவங்களோட பேச விரும்பல அப்படின்னு சொல்லி நிறைய அப்பாக்கள் வந்து செத்துப்போட அப்பாக்கள் தான் தெரியும் எனக்கு. எதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு சண்டை? நம்ம வந்து ஒரு வாட்டி தான் பிறகுறோம். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிட்டு இருக்கிறது? என்ன சொல்றீங்க? அதனால என் அன்பிற்குரிய நண்பர்களே, சண்டை போடாம இருப்போம். பாருங்க, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த வார் வந்து எவ்வளவு பேர்த்த எங்கெங்கயோ உலகம் பூரா உள்ள மக்களை பாதிச்சிருக்கு பாத்தீங்களா? அதான் சண்டை. சண்டை வந்து உங்களை மட்டும் பாதிக்காது, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பாதிக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல தானே சண்டை போறோம், எப்பரா பாதிக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. அதான் காத்துன்னு ஒண்ணு இருக்குதே. காத்து வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லாம் ஒன்றாக வேலை செஞ்சாதான் நம்ம வந்து உயிரோட உழவி கொண்டு இருக்க முடியும். முகேஷ் அம்பானி மூச்சு இல்லாம இருக்க முடியுமா அவர் காத்தடிக்காம? அவர் எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதே காத்து தான் அவரு சுவாசிக்கணும். அவருக்குன்னு தனியா காத்தெல்லாம் விற்க மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துடைய ஒரு நியதி என்ன அப்படின்னா,
இந்த காத்து தான் நம்மளை வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்குது. பிரபஞ்சம் நீங்கள் சண்டை போடாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவும். அதுல வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த ரூமுக்கு இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன். 4வது மாடியில இருக்கேன். இந்த வீட்டுல வந்து அது கீழ் ஃப்ளோருங்க. பயங்கர எலி தொந்தரவு. எலிய பாத்தீங்கன்னா ஐயா அந்த எலி பண்ண அட்டகாசம் இருக்குது. அப்பா பாப்பா பாப்பா ஒரே நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு மெட்ராஸுக்கு. இன்னும் நம்மளுக்கு இந்த மெட்ராஸ் தான் வருது பாருங்க, சென்னையில் வர மாட்டேது பாருங்க. போயிட்டு வந்து பாக்குறேன் ஒரே எலும்பு துண்டா கிடக்குது வீட்டுல. அடப்பாவில என்னடா எலும்பு துண்டை வந்து இந்த எலி பூந்து விளையாண்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் அருவருப்பாயிருச்சு. அதனால இந்த வீட்டை எப்படி மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வீட்டை வந்து மாத்தி கொண்டுட்டேன். இந்த வீட்டை ஒரு நாள் சுத்தி காமிக்கிறேன். பெரிய வசந்த மாளிகைலாம் கிடையாது, இது சும்மா ஆட்டு ஒரு ரூம் ஒரு கிச்சன் இருக்குது. நான் சிரிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இவன் ஜாலியா இருக்கான் யா இவனுக்கு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ் ஆட்கள் எல்லாமே ஜாலியா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சிரிப்பு வந்து உள்ளத்தினுடைய 1000 வேதனைகளை வந்து சுமந்துதான் அந்த சிரிப்பு வருது. அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியாது. சரிங்களா என் நண்பருக்குரிய நண்பர்களே? அதனால நம்ம அந்த வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு சண்டையை போடாமல் இருப்போம். சண்டையும் சமாதானம் தான் முக்கியம். சமாதானம் சீக்கிரம் வந்து இந்த உலகத்தில் நிலவ வேண்டும் அப்படிங்கறதான் உலக மக்களுடைய குறிக்கோள். அப்பதான் கேஸ் விலையெல்லாம் குறையும், என்ன சொல்றது, பெட்ரோல் விலை குறையும், டீசல் விலை குறையும். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சிங்க, 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள். இங்க வந்து மும்பைல வந்து ஜெகஜோதியா கொண்டாடுவாங்க. நான் காலையில 6 மணிக்கு கிளம்பி தாதர்ல அவர் உறங்கும் இடத்திற்கு சென்று விடுவேன். போறது சேர்த்துக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்க உடனே சேர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியாடா அப்படிங்கிறீங்க. போறேன் லைவ்ல நம்ம வந்து நிகழ்ச்சியில ஒளிபரப்புறோம். நம்ம சேனலை பாருங்க, நம்ம பேஜிலையும் அப்பப்போ லைவ்ல அடிக்கிறேன். நான் என்ன கூட்டம் தெரியுமா அவங்க வரும், நீங்களாம் எதிரே பார்க்க முடியாது. 20 மைல் 30 மைலுக்கெல்லாம் கூட்டம் நிற்கும். அப்பா சரியான கூட்டமா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில காண கிடைக்காத காட்சிகள். அதை வந்து நாளைக்கு வரப்பா லைவ்ல. சரிங்களா? சரி நண்பர்களே, வார இறுதி நாள். நீங்க அதனால ஜாலியா பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நான் என்ன சாப்பிட்டேன்? நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து சாப்பிட்ற நேரத்துலாம் வரதில்லை அப்படின்னா அது உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு, பிபி வேற நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பொரியல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். சோத்துல உப்பே இல்லாம சப்பே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாத்துங்க அப்படின்னா. சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஒரு போன் வருது, பாப்போம். பை பை, டேக் கேர்.